ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பெனி ஃபேன் பிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். என்ன ஃபெஷல்னா ஒன்றும் ஃபெஷல் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சுதா, சரி அதான் ஒன் ஷாட் ட்ரை பண்ணுவோன்னு ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஓகேவா? சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னா, நம்ம ஜிக்குக் ரெண்டு பேருமே ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா, சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. டயாங் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இந்த பக்கம் ஜிக்குக்கு டயாங் எல்லாருமே படிப்பு முடிச்சுட்டு இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே எப்படி லவ் வந்து, இந்த பக்கம் ஜிக்குக்கு ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணாங்க, டயாங் எப்படி ஜிமினை லவ் பண்ணான், அப்புறம் இவங்களுக்குள்ளே எப்படி இவங்க ஒன்று சேர்ந்தாங்க, இதுதான் ஸ்டோரி. இன்ட்ரோவே வளரல, சாரி. ஸ்டோரி போக போக நீங்கள் கேட்க உங்களுக்கு புரியும், ஓகேவா? சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பெரிய மேன்ஷன் தான் காட்டுறாங்க. இப்போ அதுக்குள்ளே ஒரு போர்ஷன் தான். அப்படி உள்ளே போகிறாங்க. ஆண்டி, ஆண்டி, சொல்லுப்பா. ஆண்டி ஜங்குக்குங்க. அவன் ரூமில் தான் இருக்கான். ஆண்டி இன்னுமே இன்னும் ஏந்திரிக்கலப்பா. நைட் லேட்டாக தான் வந்தான், நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஓகே ஆண்டி, நான் ஜங்குக்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு ரூமுக்கு தானே போகிறாங்க. அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி மேலே தான் போயிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே குப்பரை படுத்திருக்கான். ஸோ பிளாக் கலர் பனியன் வியர் பண்ணியிருக்கான், பிளாக் கலர் ஷாக்ஸு அந்த முட்டிக்கால் வரைக்கும் போட்டிருக்கான். குப்பரை படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். தருதலை நான் எப்படி தூங்குது பாரு. ஃபுல் டே நைட் ஃபுல்லாக சரக்கு அடிக்க வேண்டியது, பகல் ஃபுல்லாக தூங்க வேண்டியது, மறுபடியும் நைட்டான சரக்கு அடிக்க போக வேண்டியது. டே ஜங்குக்கா, டே ஏந்தரா. மா ப்ளீஸ்மா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸு. ஏய் நான் அம்மா இல்லை, நான் டயாங். டேய் பொறுக்கி, என்னடா பண்ணுறேங்க? எது பொறுக்கியா? ஏய் எருமை மாடு, டைம் என்ன ஆகுது, இன்னும் என்னடா தூங்கிட்டு இருக்க? நைட்டு எங்கடா பொறுக்க போனேன்? டேய் எங்கேயும் போகலடா, கிளப்புக்கு தான் போனேன். சரி என்னையா கூட்டிகிட்டு போகல? நீ தான் உங்கள் அப்பா பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ உங்கள் அப்பா கூட போயிட்டா. ஆமாம்ல, சரி வந்துட்டேன். சரி ஏந்திரி. எங்கடா? இன்றைக்கி என்ன டீன்னு உனக்கு தெரியாதா? வா போகலாம். ஏய் நான் வரலடா, நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு, எனக்கு தூக்கம் வருது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்போ என் கூட வர. டேய் நான் எதுக்குடா வரணும்? எனக்கு வேறு வேலை இல்லையா? எனக்கு டயர்டாக இருக்கிற, தூங்குடா. ஜங்கோ ஏந்திரின்னு சொன்னேன். டேய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் நான் அப்படி கத்திக்கிட்டு இருக்க? கத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை பார்த்து உனக்கு கத்துற மாதிரியா இருக்குது? பின் என்ன பண்ணிகிட்டு இருக்க? தூக்கிட்டு இருக்கேன், எதுக்கு எப்படி இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க? சரி கத்தாத. சரி வா போகலாம், கிளம்பு. எங்கடா? ஏய் என்ன எங்கன்னு கேட்குற? இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? என்னடா சொன்னேன்? ஏய் நான் இன்றைக்கி ஜிம்மினை மீட் பண்ணணுன்னு சொன்னலையா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு அவனை மீட் பண்ணி நான் ப்ரப்போஸ் பண்ணணும், புரியுதா? ஒழுங்காக வந்து சரி. என்னடா வளர்ற? ஆமாம், நான் இன்றைக்கி ஜெமீன் கிட்டே ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன், நீ என் கூட வா. நான் எதுக்கூட அவன் கூட வரணும்? அதான் நீ ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ பாட்டில் மூடி போய் பண்ண வேண்டியதானே? ஆமாம் இங்கே வா. எப்போ பார்த்தாலும் ஜெமீன் பேரை சொன்னால் ஏன்டா நீ இவ்வளோ கோவப்படுற? அவன் எனக்கும் ஃப்ரெண்டு, உனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவன் என் கூட இருக்கிறதோட உன் கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கான். அப்படி எதுக்கு நீ அவன் பேர் சொன்னால் நீ இவ்வளோ கோவப்படுற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டுட்ருக்க? எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குடா. ஸோ அவன் கூட ஃப்ரெண்டாக பேசுகிறது ஓகே, ஆனால் ப்ரப்போசல் வரப்போ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குடா. ப்ளீஸ்டா என் கூட ஹெல்ப்புக்கு வாடா. நான் எதுக்கு வரணும்? என்னால் வர முடியாது. ஜங்குக்கா ப்ளீஸா. என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லையா நீ? சொல்ல பார்க்கலாம், என் ஹெல்ப் பண்ணுறா. அங்கே போயிட்டு எனக்கு எதாவது நர்வஸ் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் சொல்கிறேன். சரி எப்போ வரணும்? ஒரு ஈவினிங் 3 o'clock. எங்கே? பீச்சில் தான். சரி வரேன். சரி இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்றேன்? அதுவும் மச்சான், நான் கொஞ்சம் அழகாக ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகணும்ல, நான் ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணல, அதுக்காக தான். ஏன் அதுக்கு எந்த கருமத்தை போட்டு வந்தாலும் அவன் உனக்கு ஓகே தான் சொல்லுவான். அப்படியே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு முறைப்பான். சரி முறைக்காத, என்னமோ இவன் முன்னாடி நான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ரொம்ப தான் ஆடுறான்பா அப்படின்ட்டு டயாங் என்ன பண்ணுறான்னா, சரிடா ஈவினிங் 3 o'clock கரெக்டாக வந்துடுறேன், ஓகேவா? நானும் ஜிமின் கால் பண்ணி வர சொல்லிடுறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் கிளம்ப போகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஓகே அப்படின்ற மாதிரி பெட்டில் உட்காந்துருக்கான். டயாங் கிளம்பி போயிடறான்டா. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே என்ன பண்ணுறான்னா ஒரு மாதிரி கோவமா டென்ஷனா. ஸோ என்ன பண்ணுறேன்னா அந்த பெட்டில் தான் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா அப்படியே பால்கனி வழியா அங்கே பால்கனி இருக்குண்டா. ஸோ அந்த பால்கனியில் போய் தான் நிற்கிறான். இப்போ அப்படியே பார்த்தா அதர் சைடு ஒரு பால்கனி இருக்குது, அங்கே டோர் லாக்கில் தான் இருக்குது. இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா இந்த பக்கம் பால்கனிலேருந்து எகிரி குதிச்சு அந்த பக்கம் இருக்கிற பில்டிங் பால்கனிக்கு வழியாக போயிட்டு அங்கே டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே ஒரு பர்சன் க்யூட்டாக அழகாக ஒரு டிடிபியரை கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் லைட்டாக அப்படின்ட்டு ஸ்மக் பண்ணிவிட்டு
என்ன பண்ணுறேன்னா அப்படியே போயிட்டு அந்த பெட்டில் படுத்து ஸோ அப்படியே அவங்கள பேக் ஹக் பண்ண மாதிரி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறான், படுத்துருக்கான். இப்போ அந்த பர்சன் தான், ஜங்கோ இப்போ எதுக்கு இங்கே வந்த, நான் தூங்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. தூங்கிட்டு தான் இருக்க, அதனால தான் வந்தேன். என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறேன், தூங்கிட்டு தானே இருக்கேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அந்த பர்சனோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜங்கோ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அந்த பர்சனை ஜங்கு பக்கமாக டேர்ன் பண்ண வச்சு இப்போ ஜங்குக்கு தான் என்ன பண்ணுற மாதிரி தெரியுது. ஏய் தூங்கிட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாத, கம்முன்னு படு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறோன்னா அந்த பர்சனோட நெக்கில் மறுபடியும் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறான். இப்போ அந்த பர்சன் தான், ஜங்கு என்ன பண்ணிகிட்ருக்க, கீழே அப்பா அம்மா இருக்காங்க, இங்கே எதுக்கு வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்குறாங்க. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, உன்னை மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சு, அதான் வந்துட்டு அப்படியே அப்பன்னு வச்சுக்க. நைட்டு தானே உன் கூட இருந்துட்டு வந்தேன், அப்புறம் எது கிடப்ப மட்டும் வந்திருக்க, அது நைட்டு, இப்போ பகல், அவங்க கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு அவனோட பனினெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஸோ என்ன பண்ணுறேன்னா அந்த பர்சனுக்கு மேலே அப்படியே 2 பக்கமும் லெக்கு போட்ட மாதிரி அப்படியே சிட் பண்ணுறான். இப்போ அந்த பர்சன் தான், ஜங்கு என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணுறேன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே போயிட்டு அந்த பர்சனோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் அந்த பர்சன், ஜங்கு வலிக்குதுடா, என்ன பண்ணுற, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியுதுல்ல, கோஆப்ரேட் பண்ணு, ஸோ ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அந்த பர்சன் மேலே அப்படியே ஓவர் ஆகிறான். இப்போ அந்த பர்சனும் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படி போயிட்டு அந்த பர்சனுக்கு கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா ஜங்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பர்சனும் அப்படியே மெல்ட் ஆகிட்டு ஜங்குக்கு அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே அவ்வளோ அக்ரெசிவ், அவ்வளோ வைல்டாக அந்த கிஸ் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த கிஸ் ரொம்ப லாங்காக போகுது, ஒரு 5 மினிட்ஸ்க்கு போகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு அந்த பர்சனை ஏந்திரிச்சு அப்படியே உட்கார வச்சுட்டு அவங்களோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணேன்னா பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்ணுறான். இந்த பக்கம் அந்த பர்சன் தான், ஜங்கு வலிக்குதுடா, பொறுமையாக பண்ணு, ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கு, நீ வேறு போட்டு பைட் பண்ணாத அப்படின்ட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு எதுவுமே கண்டுக்கல. அந்த பர்சன்கிட்ட செம்மையாக ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு செம்மையாக அவங்களுக்கு இக்கி மேக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த பர்சன் தான், வலிக்குதுன்னு சொல்கிறல்ல, கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரே ரொட்டேட் தான் ஜங்கு கீழே விட்டுட்டு கீழே படுக்க வச்சுட்டு அந்த பர்சன் மேலே போயிட்டு ஜங்குக்கு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா செம்மையாக கிஸ் பண்ணி பைட் பண்ணி ஸோ பாடி ஃபுல்லாக செம்மையாக எக்கி மேக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அப்படிதான் அப்படின்ட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அந்த பர்சன் தான் ஜங்குக்கு அப்படியே கீழே அப்படியே வராங்க. வந்துட்டு ஜங்குக்கோட அந்த ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்கடா, ஸோ அது ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா அங்கே வரல எதுவுமே போடல. பொறுக்கி உள்ளே ஒன்றும் போட மாட்டியா, அவங்க கூட வந்து பண்ணுறதுக்கு எதுக்கு எல்லாம் போடணும், எதுவும் போடாமல் கூட வந்திருப்பேன். ஸோ பகலாக இருந்ததுனால இதை மட்டும் வேர் பண்ணிட்டு வந்துட்டேன், திருந்தவே மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தைஸ்லேயே ஒரு மாதிரி ஸ்லாப் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், நீ வலிக்குதுடா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பர்சன் லைட்டாக ஸ்மெக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு நம்ம ஜங்குக்கு மவுத்லிங் பண்ணுறாங்க. செம்மையாக மவுத்லிங் பண்ணி செம்மையாக ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கு அந்த பர்சனை கீழே தள்ளி விட்டுட்டு ஒன்றே ரொட்டேட் பண்ணி இப்போ ஜங்குக்கு வந்து அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஸோ அவங்களோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக மவுத்லிங் பண்ணி அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்து அந்த ரூம் ஃபுல்லாக செம்ம மூவிங் சவுண்டு தான், அவ்வளோதான் அந்த மூவ் சவுண்டு கேட்டுட்ருக்கேன். 2 பேர்த்தோட மூவ் சவுண்டு மட்டும் தான் கேட்டுட்ருக்கேன். இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தா 2 பேருமே அவ்வளோ டயர்டாக அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ண மாதிரி அந்த பர்சன் என்ன பண்ணிட்டாங்கன்னா படுத்திருக்காங்க. 2 பேரோட பாடியிலுமே அவ்வளோ செட்டிங் ஆகிருக்கு, பாடி ஃபுல்லாக அவ்வளோ செட்டிங் ஆகிருக்கு. இப்போ அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி படுத்துருக்காங்க. இப்போ அந்த பர்சனுக்கு ஃபோனுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வருது. அப்படியே அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே டர்ன் பண்ணி அந்த ஃபோன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ ஜங்குக் அந்த என்ன நோட்டிஃபிகேஷன் அதை பார்த்துருப்பான். பார்த்தோன்னே அவனோட ஐஸ் அப்படியே ரெட் ஆகுது. இந்த பக்கம் ஜங்குக்கு தான், நீ போறியா, ஏன்னா
நீ போறியான்னு கேட்டேன். என்ன உளர்ற? அதான் டயாங் மெசேஜ் பண்ணியிருக்கான்ல, அந்த பிளேஸ்க்கு நீ போறியான்னு கேட்டேன். ஜங்கு, அவன் எதுக்கு வர சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல, ஸோ போகி தானே ஆகணும். அவன் எதுக்கு வர சொல்லியிருக்கான்னு உனக்கு தெரியாதா என்ன? தெரியும், எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறான்னா, அப்படியே உனக்கு ஓகேவா? தெரியல, பார்க்கலாம், டேட் பண்ணி பார்க்கலாம். பிடிச்சா ஓகே பண்ணி அக்செப்ட் பண்ணி வாழ வேண்டியதான், ஸோ பிடிக்கலன்னா பிரேக்கப் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் சொல்கிறாங்க. ஸோ இதிலே நீங்கள் யாரும் தெரிஞ்சிருக்கலாம், அது நம்ம ஜிமின் தான், ஓகேவா? இப்போ ஜங்குக்கு தான், அப்போது நீ உனக்கு ஓகே சொல்ல போகிற. ஜங்கு, இதில் என்ன இருக்குது? பிடிச்சா ஓகே சொல்ல வேண்டியதானே, பிடிக்கலனா பிரேக்கப் சொல்லிட வேண்டியதான். அவனும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கான், ஸோ நான் தான் இன்னும் அவனுக்கு எதுவும் சொல்லாமல் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், ஓகே, சரி, ஈவினிங் என்னையும் வர சொல்லியிருக்கான், நானும் வரேன், 2 பேருமே போகலாம். எதுக்கு? நான் உங்களுக்குள்ள வரல, நான் தனியாக போய்க்கிறேன், நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஏந்திரிக்கிறான், ஏன் ஃபுல் நேக்கடாக இருக்கான். ஏய் எறும்பு மாடு, இந்த சாக்ஸ் எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், தூக்கி அந்த சாக்ஸ் அவன் மேலே போடுறான். இப்போ ஜங்குக்கு தான், எதுவுமே பார்க்காத மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க, அதுக்கு எல்லாம் காட்டிகிட்ருப்பியா வாட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படின்ட்டு ஸ்நாக் பண்ணிவிட்டு ஸோ அந்த சாக்ஸ் எடுத்து போட்டுட்டு மணி எடுத்து வியர் பண்ணிவிட்டு, சரி எனக்கு 3 o'clock வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிளம்பி போயிடறான். இந்த பக்கம் ஜிமின் தான் போகிற ஜங்குக்கே பார்த்துட்டு அப்படி ஸ்மெல் பண்ணிவிட்டு ஸோ அவனும் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறான். எப்படியும் வந்துட்டு அவனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே அப்படியே அவனோட ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜங்குக்கு அவனோட ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்படிலாம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் வந்து ஒரு 3 o'clock மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் ஸோ என்ன பண்ணானா, ரெடி ஆகிட்டு பைக் வந்து ஜிமின் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிது. இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து ஹார்ன் அடிக்கிறான். இந்த பக்கம் ஜிமின் வெயிட் வந்துட்டேன், அம்மா நான் ஜங்கு கூட வெளியே போய்ட்டு வரமா? சரிடா, சீக்கிரம் வந்து சேருங்க, நேரம் காலமாக மழை வர மாதிரி இருக்குது. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணானா, ஜங்கு கூட பைக்கில் தான் போகிறான். வந்துட்டு நான் ஏன்டா போய் கத்துறா, வா டைம் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லக்கல. இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, டயாங் சொன்ன பிளேஸுக்கு தான் போகிறாங்க. இப்போ அங்கே பீச் சைடு தான்டா நம்ம ஜிக்குக்கு 2 பேருமே அங்கே போய் நின்றுட்டுருக்கோம்ல. இப்போ ஜங்குக்கு தான் டயாங் கால் பண்ணுறான், இங்கே தான் இருக்கேன், 5 minutes தான் வந்துடுறேன், அவன் வந்துட்டானடா, நான் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்போ ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் என்ன பண்ணுறான்னா, ஸோ அப்படியே வந்துட்டு அங்கே காரில் தான் வரான். இப்போ அங்கே வந்துட்டு அப்படியே இறங்கக்குள்ள நம்ம டயாங் தான். ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட் அவுட்ஃபிட்லடா, ஃபுல்லாக அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கான். பார்க்க அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக அவ்வளோ அழகாக இருக்கான். இந்த பக்கம் ஜிக்குக்கு 2 பேரும் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின்லாம் அப்படியே ஃப்ளாட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம டயாங் அவ்வளோ அழகாக ஒரு பாக்ஸி ஸ்மைல் காட்டிக்கிட்டு அப்படியே இவங்க ஜிக்குக்கு பார்த்து அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படின்னு நடந்து வரான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் ஜங்குக்கா செம்மையாக இருக்கான்ல, இவன் ஏன்டா இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து ஜங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு நல்லா தான் இருக்கான், ஏன் அவனு அதுக்கு என்னமோ அவ்வளோ இதாக பார்க்குற, எப்பயும் பார்க்குற முடிஞ்சு தானே, எப்பயும் பார்க்குற ஃபேஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு இன்னொன்று தெரியல செம்மையாக இருக்கான், ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு ஃப்ளோட் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வலிமா. இந்த பக்கம் ஜங்குக்கு முறைப்பான், இன்னும் முறைக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே. இந்த பக்கம் டயாங் தான் டக்குன்னு வந்துட்டு கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு, மச்சான் தேங்க்ஸ்டா கூட்டிகிட்டு வந்ததுக்கு, போதும் பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ டயாங் தான், ஹாய் ஜிமின், நான் சொன்னது வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதில் என்ன டயாங் இருக்குது, நீ தான் ஏதோ பேசணும்னு வர சொல்லணும்னு சொன்னேன், ஸோ அதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே. இந்த பக்கம் ஜங்குக்கு தான், அப்பா எப்படி நடிக்கிறான் பாரு, இது எதுவுமே தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு பக்கம் புலம்புவான். இப்போ டயாங் தான், ஜங்கு நான் ஒரு கொஞ்ச நேரம் ஜிமின் கிட்ட பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் கேட்பான் ஜங்கு கிட்ட. இப்போ ஜங்குக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்குண்டு அங்கே போய் சிட் பண்ணிக்குவான். இந்த பக்கம் விமின் 2 பேருமே தனியாக ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்படின்னா அவங்க பீச் சைடு தான் போயிருப்பாங்க. ஸோ அந்த கடலுக்கு அந்த மணல் தரமாக இருக்குமில்ல, அங்கே போயிட்டு ஸோ அப்படியே ஒரு இடத்துல உட்காடுறாங்க. இந்த பக்கம் 2 பேருமே எதுவுமே பேசலை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த இடமே அவ்வளோ அமைதியாக, அந்த பீஸ்ஃபுல்லான காற்று. ஸோ இந்த பக்கம் ஒரு ஈவினிங் டைம் தானே, ரொம்ப அழகாக இருக்குது அந்த பிளேஸு. சன்ரைஸ் வந்துட்டு ஸோ டவுன் ஆகிற டைம், அப்படின்னா சன்செட்டு ஃபினிஷ் ஆகிற டைம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிளேஸ் டைம் அழகா. ஸோ அந்த
வானம் சொல்லுவாங்கள்ல, மேகம். அதெல்லாம் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் அழகாக அந்த இடமே பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் டேயாங் அதை அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணி ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் என்ன பண்ணுவான்னா அந்த அலைகள் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேயாங் அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஸோ ஜிமின் அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி அழகாக இருக்கான். இப்போ டேயாங் தான் நம்ம ஜிமின் பார்க்க எப்படி இருந்திருப்பானா, ஸோ ஒரு ப்ளூ கலர் ஷர்ட், லைட் ப்ளூ கலர் ஷர்ட்டில் ஒயிட் கலர் பேண்ட் வேர் பண்ணியிருப்பான். பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பான். இப்போ டேயாங் லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு, ஜிமி, சொல்லிட்டேயா, எனக்கு எப்படி சொல்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியலை. ஸோ உன்கிட்ட வந்து நான் பேசுகிறப்ப, உன் கூட இருக்கிறப்ப என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அது என்ன ஃபீல் நான் என்னால் யோசிக்கவே முடியல. ஸோ அந்த ஃபீல் என்ன நான் புரிஞ்சப்ப எனக்கு உன்னை ஃபேஸ் பண்ண முடியல. உன்னோட ஐஸை பார்த்து என்னால் பேச முடியல. உன்கிட்ட என்னால் ஒரு நார்மலான ஒரு ஃப்ரெண்டாக நடந்துக்க முடியல ஜிமின். அது தெரியல. ஆனால் நான் அதை ஃபீல் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் உன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. அதிகம் உன் கூட எங்கேயும் வந்தது போனது கிடையாது. க்ளோஸாக இருந்தது கிடையாது. ஆனால் கொஞ்ச டைம் உன் கூட இருந்தாலும் அந்த டைம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு சொல்ல தெரியல ஜிமின். ஆனால் எனக்கு அந்த கொஞ்சம் டைம்லேயே நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா, லைஃப் லாங் நீ என் கூட இருந்தால் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன்னு நான் யோசித்தேன். ஸோ என்னால் இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது ஜிமின். அதனால தான் உங்ககிட்ட பேசணுன்னு முடிவு பண்ணேன். டேயாங், நீ என்ன சொல்கிற? இல்லை ஜிமின், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. எனக்கு லைஃப் லாங் நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேயாங் ப்ரப்போஸ் பண்ணுறான் ஜிமினுக்கு. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே டேயாங்கை பார்க்குறான். டேயாங் அதே மாதிரி தான் சைலண்ட்டாக ஜிமினை பார்க்குறான். இப்போ அப்படியே இந்த பக்கம் ஜங்குக்கு காட்டினா விமீனை 2 பேர் இருந்தான். அப்படி பார்த்து முறைன்னு முறைச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அங்கே உட்காந்துருக்கவும் முடியல. ஸோ என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கவும் முடியல. பட் அந்த விமீன் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை இவங்களால் வந்துட்டு அதை ஜங்குக்கால் கேட்க முடியல. அவனுக்கு செம்ம காண்டாகுது. எப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்பான். ஸோ அவனால் முடியல. டேயாங், சொல்லு ஜங்குக், எவ்வளோ நேரம் நான் எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கிறது? ஒரு 5 மினிட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கிட்டே பேசுகிறாங்க. ஸோ விமின் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. அவனால் அங்கே உட்காந்துருக்க முடியல. அப்படியே இவங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு தான் இருக்கான். இப்போ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் விமின் 2 பேருமே அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே ஏந்திரிச்சு அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வராங்க ஜங்கு கிட்ட தான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே என்ன சொல்லுதுன்னே தெரியல. அவ்வளோ கோவமாக இருக்குது. வயசில் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விமன் 2 பேரும் ஜங்கு கிட்ட வராங்க. இப்போ டேங் தான், சரி மச்சான் போகலாம். போகலாமா? போகலாம் சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் தான். ஸோ ஜிமீனை பார்த்துட்டு, ஓகே ஜிமின், தேங்க்ஸ், ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போய் ஹக் பண்ணிவிட்டு டேங் என்ன பண்ணுறான்னா ஜங்கு கிட்ட சொல்லிவிட்டு அவன் அப்படியே கிளம்புறான். இந்த பக்கம் ஜிமின் தான் போகிற டேயாங்கே பார்த்துட்டு ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறான். பார்த்தா இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படி முறைச்சிட்டு இருக்கான் நம்ம ஜிமினை. இப்போ ஜிமின் தான், என்ன ஜங்குக்கா போலாமா? டைம் ஆச்சு. என்னாச்சு, என்ன பேசுனீங்க? அவன் என்ன சொன்னான்? அதான் உனக்கு தெரியுமில்ல அவன் என்ன சொல்லியிருப்பான்னு. நீ என்ன சொன்ன? என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான், நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லலாம். இப்போ ஜங்குக்கு அவ்வளோதான் அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறான். இப்போ என்ன ஜிமின் சொல்கிற? ஆமாம் ஜங்குக், ஜிமின் ப்ரப்போஸ் டேயாங் ப்ரப்போஸ் பண்ணான். ஸோ நான் ஓகே சொல்லிட்டேன். அது எப்படி ஓகே சொன்னேன்? இதில் என்னடா இருக்குது? எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் ஓகே சொன்னேன். அப்போ ஏன் கூடலாம் நீ எப்படி இருக்க? நம்ம என்ன சொன்னோம் ஸ்டார்டிங்லே? ஸோ இது கொஞ்சம் பெனிஃபிட் மாதிரி தான், வித் பெனிஃபிட் மாதிரி தான் நம்ம இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் பார்ட்னர் வந்தால் நீ போயிடணும், எனக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் வந்தால் நான் போயிடணும். இதுதான் நம்மளோட டீலிங்கு. ஸோ இதனால் என்ன இப்போ? அப்புறம் ஜங்கு சொல்ல வந்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே நமக்கு இல்லை, அதெல்லாம் வேண்டாம், ஓகேவா? நம்ம இதோட பிரேக் பண்ணிக்கலாம். என்ன ஜிமின்னு சொல்கிற? நான் தான் சொல்லியிருக்கோம்ல ஸ்டார்டிங்லே, உனக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் வந்தால் நீ போயிடணும், எனக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் வந்தால் நானும் போயிடணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறப்ப இப்போ ஜங்குக்கு தான் மறைப்பான். அதான் எனக்கு இன்னும் வரல. ஸோ எனக்கு கிடைச்சிட்டாங்கல்லடா, அப்புறம் நமக்குள்ளே எதுக்கு இதெல்லாம் பிரேக் பண்ணிக்கலாம். என்னால் முடியாது. இதுக்கு இவ்வளோ கோவப்படுற?
போலவா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான் பாட்டில் போகிறான். இப்போ ஜங்குக்கு தான் போகிற ஜிமின், ஏய் ஜிமின் நில்லு ஜிமின் நில்லு, என்னடா உனக்கு பிரச்சனை, அது எப்படி நீ ஓகே சொல்லலாம், ஏய் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஓகே சொல்லிட்டேன்டா. அ, அ, ஏன் உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒன்றும் கஷ்டம், எனக்கு ஒரு கஷ்டம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமின் இப்போ ஜிமினுக்கு முன்னாடி போகிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் டே நில்லுடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே 2 பேரும் ஜேக்கப் 2 பேரும் பைக் ஏறிட்டு ஸோ வீட்டுக்கு தான் போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமினை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான் வேகமாக போயிட்டு அப்படியே டோரை போயிட்டு பொத்துன்னு சாத்துறான். இந்த பக்கம் ஜிமினோட ஜங்குக்கோட அம்மா தான் என்னாச்சு உனக்கு ஏன்டா இவ்வளோ கோமா இருக்க ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுறான். இந்த பக்கம் உள்ளே போயிட்டு ஜங்குக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதுக்கு இதுக்கு நடந்துக்கிட்டு இருக்கான். அவனாலே அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இப்படியே தான் வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அன்னைக்கு நைட் அப்படியே போகுதுடா. இந்த பக்கம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே பொறுமையாக ஏந்திரிக்கிறான். ஏந்திரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஒரு மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பால்கனிக்கு தான் வரான். இப்போ பால்கனி ஆப்போசிட்லேருந்து பார்த்தா அங்கே விமென் 2 பேரும் பால்கனியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஐஸு பிளராக இருக்கும், நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே விமென் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்குக்கு செம்ம கோவம் வரும். ஸோ என்ன பண்ணுறான்னா டக்குன்னு உள்ளே போய்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறான். அந்த க்ளோஸ் பண்ணக்குள்ள அந்த டோர் வேகமாக சாத்துறான். இதை விமென் 2 பேரும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் அப்படி பார்த்துட்ருக்காங்க. இப்போ டைம் தான் என்னாச்சு தெரில டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ சரின்னு சொல்லிட்டு இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் போல் இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா ஸோ ஒரு பாருக்கு தான் இப்போ ஈவினிங் போல் நம்ம ஜிமினோட வீட்டுக்கு தான் வரான். ஸோ பால்கனியில் தான் வந்திருப்பான். வந்துட்டு அப்படியே உள்ளே போய் பார்த்தா அங்கே ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணனா கால் பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே டயங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இதை பார்க்குறப்பவே ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ என்ன பண்ணுறான் டோர் டப்புன்னு க்ளோஸ் பண்ணுறான். இந்த பக்கம் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜங்குக்கு தான். இப்போ ஜிமின் தான் தயாங் நான் பறக்கப்படுறேன் ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு என்ன ஜங்குக்கு உனக்கு பிரச்சனை, இப்போ எதுக்கு டோர் அப்படி சாத்துற, எதுக்கு இவ்வளோ சவுண்ட் போடுற, கீழே அப்பா அம்மா இருக்காங்க உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா வேகமாக வந்துட்டு ஜிமினை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். செம்மையாக கிஸ் பண்ணி அவன் அப்படியே அப்படி கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்கு வலிக்குதுடா டீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க, டீ ஜங்குக்கு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கத்துறான். ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் ஜிமினை ஒரு மாதிரி செம்மையாக அக்ரெசிவாக ஸோ அவ்வளோ இதாக வந்துட்டு கிஸ் பண்ணி பைட் பண்ணி அவன் பாடி ஃபுல்லாக செம்மையாக கிரிப் பண்ணி பிடிச்சி அவனுக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமினும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸோ என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கு கோஆப்ரேட் பண்ணுறான். இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த பெட்டில் தான் வந்துட்டு ஒரு மாதிரி பிறந்துடுறாங்க போட்டு. இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிமினை செம்மையாக போட்டு அவன் பாடி ஃபுல்லாக கசக்கி அவனை ஒரு வழி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த மேக்கவுட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே டயர்டாக அந்த பெட்டில் தான் படுத்திருக்காங்க. இப்போ ஜிமின் தான் டீ இதுக்கடா இப்படி பண்ணுற, நான் தான் வந்துட்டு சொல்லியிருக்கல இதுக்கு மேலே நமக்குள்ளே இதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு சும்மா எதுக்கடா அப்படி பண்ணிகிட்ருக்கா, என் பாடிலாம் எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லிட்டு இருக்கல. இப்போ ஜங்குக்கு தான் ஜிமின் என்ன ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஏய் என்ன வளர நீ ஜிமின் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா, ஐ லவ் யூ ஏய் என்ன வளர்றியா, ஏதாவது திட்டி விட்டுற போகிற ஜங்கு, நான் தான் டேங்க லவ் பண்ணுறேன்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் புரியுதா, இது என்ன புதுசாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு ஜங்கு, எனக்கு ஒன்றை பிடிக்கல புரியுதா, சும்மா என்கிட்ட விளையாடிட்டுருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான் ஏந்திரிக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் டக்குன்னு ஜிமினை பிடிச்சி அப்படியே அந்த பெட்டில் படுக்க வச்சு அப்படி ஜிமினுக்கு மேலே வந்துட்டு நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையாடா, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லக்கல. இந்த பக்கம் ஜிமின் தான் ஏய் தலை சும்மா என்ன இவ்வளோ இல்லாமல் இப்போ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜங்குக்கு தான் செம்மையாக உனக்கு பெரிய ஆகுது, செம்ம கோவம் வருது. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குதுடா, எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு செம்ம கோவமாக அப்படியே வந்துட்டு ஜிமினை பார்க்குறான். என்ன முறைக்கிற என்ன முறைக்கிறேன்னு கேட்டேன், உன் கூட எல்லாம் ஷேர் பண்ணால் என் லைஃப்பை ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறியா, இங்கே பாரு எனக்கு ஒன்று பிடிக்காது புரியுதா, ஸோ இது வெறும் பெட் வித் பெனிஃபிட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான் கோவமாக எழுந்திரிச்சு ஸோ அப்படியே ஒரு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. என்ன பண்ணுறான்னா ஸோ அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே தள்ளி விடுறான், அப்படியே உடைக்கிறான். இந்த பக்கம் உள்ள ஜிமின் அதெல்லாம் கேட்குது அப்படியே. ஆனால் ஜிமின் அந்த ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே எழுந்திரிச்சு ஸோ அப்படியே அவனோட பால்கனி வழியாக அப்படியே போயிடுறான் அவனோட ரூமுக்கு.
இப்போ இந்த பக்கம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஜிமின் தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான். பார்த்தா அங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே உடஞ்சிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அங்கே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து அப்படியே வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு ஸோ அவனோட ரூமில் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்னா ஜங்குக் அப்படியே அன்றைக்கி நைட் அப்படியே போகுதுடா. இப்போ என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இந்த பக்கம் அப்படியே ஜிமினோட அவனோட பால்கனியில் தான் வந்து பார்க்குறான். ஜிமின் அங்கே இல்லை. இப்போ அப்படியே ஜிமினுக்கு கால் பண்ணுறான். ஜிமின் எடுக்க மாட்டேங்கிறான். மெசேஜ் பண்ணுறான். அதுக்கும் பார்க்குறான், ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. இப்போ கால் பண்ணால் அங்கே வெயிட்டிங் கால் மட்டும்தான் வருது. இப்போ அப்படியே டைம் கால் பண்ணால் அது வெயிட்டிங் கால் வருது. இந்த பக்கம் ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. இப்படியே தான் வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே என்னென்னா டேஸஸ் போகுதுடா. இந்த பக்கம் ஒரு 1 வீக் மாதிரி ஆகுது. 1 வீக்காகவே இந்த பக்கம் ஜிக்குக்கு 2 பேரும் பேசிக்கவே இல்லை. இவங்களுக்கு 2 பேர் இப்போ இவங்க 2 பேருமே வந்துட்டு 1 வீக்காக பேசுகிறதே இல்லை. இப்போ அந்த பக்கம் ஜிமினும் ஜங்குக்கு கிட்டே பேசுகிறது கிடையாது. ஜங்குக்கும் ஜிமின் கிட்டே பேசுகிறதே கிடையாது. இப்படியே தான் வந்துட்டு டேஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா ஸோ ஏதோ வந்து ஷாப்பிங் போகணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவங்க டேட் கிட்ட தான் வரான். டேட் சொல்லு ஜிமின், ஈவினிங் நான் ஷாப்பிங் போகணும், என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஏய் அதான் ஜங்குக்கு இருக்கான், அவங்க கூட போக வேண்டியதான். டேட் என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதா தான் கூட்டிகிட்டு போங்க, சும்மா அவங்களும் இவங்களெலாம் என்ன போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கோமா என்ன பண்ணால் மறுபடியும் ரூமுக்கு போயிடுறான். இப்போ ஜிமினோட அப்பா தான், என்னாச்சு இவனுக்கு தெரியலைங்க என்னென்னு, ஆனால் 1 வீக்காகவே இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிமின் சரியாக பேசிக்கிறது இல்லை. இவனும் அங்கே போகிறது கிடையாது, அவனும் இங்கே வர்றது கிடையாது. ஆனால் என்னன்னு தெரியல, அந்த பக்கம் ஜங்குக்கும் ரொம்ப சேடாக இருக்கான், ஜிமினும் ரொம்ப சேடாக இருக்கான், ரூம் விட்டே வெளியே வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களோட ஒர்க்கை பார்க்குறாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு தான் நம்ம ஜங்குக்கு தான் என்ன பண்ணுவான்னா ஸோ அவனோட டெரஸில் உட்காந்துட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜிமினோட டேட் தான் அப்படியே வருவாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அங்கிள் என்னப்பா தனியாக ட்ரிங்க் பண்ணுற, கம்பெனி கொடுக்கலாமா? அங்கிள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமினோட அப்பாவும் போயிட்டு ஜங்குக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. இப்போ 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா மாற்றி ட்ரிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான், என்னாச்சு ஏன் ஜிமின் கிட்டே பேசுகிறதில்ல? அங்கிள் நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். என்ன வளர்ற? ஆமாம் அங்கிள் நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான். என்னடா சொல்கிறேன், நம்பவே முடியல அங்கிள். எனக்கு கோவம் வருது அங்கிள். ஏன் அங்கிள்? நான் அவனை நல்லா பார்த்துக்க மாட்டேனா, சேஃபாக பார்த்துக்க மாட்டேனா, ஏன் நான்லாம் லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு கேட்குறான். இப்போ ஜிமினோட அப்பா தான், தெரியல ஆனால் ஜிமினியை ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ஷாக்காக பார்க்குறான். என்ன அங்கிள் சொல்கிறேன்? ஆமாம் ஜிமினி எப்படி ஒன்று ரிஜெக்ட் பண்ணா, எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது அங்கிள். ஹேய் அவனை 10th லவ் பண்ணிகிட்ருக்கான்டா. அங்கிள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினோட அவங்க டேட் தான் வந்துட்டு ஸோ ஃப்ளாஷ்பேக் அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. அவங்கள குட்டி ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். இப்போ ஜிமினோட ரூமில் தான் நம்ம ஜிமின் வந்துட்டு ஸோ 10th படிச்சிட்ருக்கான் இல்லையா, அவனோட ரூமில் உட்காந்துட்டு அப்படியே படிச்சிட்ருக்கான். இப்போ அவனுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்குண்டா. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு அவன் பாட்டில் என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த ஃபோட்டோவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமினோட டேட் தான் அப்படியே ஜிமினோட ரூமுக்கு வந்திருப்பாங்க. ஜிமின் என்ன பண்ணுற? அப்பா படிச்சிட்ருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ என்ன பண்ணுறான் அப்படியே மறைக்கிறான். இப்போ ஜிமினோட டேட் தான், என்ன மறைக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, எங்கே காட்டு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜிமின் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா காட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த ஃபோட்டோவை போயிட்டு ஜிமினோட அப்பா அப்படியே வாங்குறாங்க. பார்த்தா அது ஜங்குக்கு தான்டா. இந்த பக்கம் என்ன ஜிமின் இதெல்லாம்? அப்பா அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன சும்மா? இல்லை எனக்கு புரியல, என்ன இதெல்லாம்? அப்பா அது நான் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு நம்ம ஜிமினோட டேட் தான் டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் அப்படியே ஸ்லாப் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு, அப்பா என்ன நினச்சிட்ருக்க நீ, படிக்கிற வயசில் என்னடா இதெல்லாம்? இல்லைப்பா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் 10th தான் படிக்கிற, உனக்கு ஏஜ் என்ன ஆகுது இப்போ? இதெல்லாம் என்ன இதெல்லாம் உனக்கு? அப்பா இல்லை நான் ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். ஜிமின் விளறாத, புரியுதா? இது ஒரு அட்ராக்ஷன்ரா, இது எல்லார் ஏஜிலும் வருது தான். இல்லைப்பா எனக்கு நிஜமாலுமே ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமின் இங்கே பாரு, என்னை பாரு, நீ இப்போ படிக்கிற பையன்,
நல்லா படி, புரியுதா? ஸோ இது எல்லார் லைஃப்பில் வர ஒரு அட்ராக்ஷன் தான். அது லவ்வுன்னு நீ வந்து நம்பாத சங்கோக். அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குடா. நீ அதுக்குள்ளே இதெல்லாம் லவ்வுன்னு சொல்லிட்டு உன் லைஃப்பை நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினோட அப்பா சொல்லுவாங்க. இப்போ ஜிமின் தான், இல்லைப்பா, நான் நிஜமாலுமே ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். இது அட்ராக்ஷன்லாம் இல்லைப்பா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஜிமின், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? அப்பா ப்ளீஸ் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் ஒரு மாதிரி அழுகிறான். இப்போ ஜிமினோட டேட் தான், சரி ஓகே ஓகே, நீ லவ் பண்ணுறதாக இருக்கட்டும், லவ் பண்ணு, நான் வேணும்னு சொல்ல. ஆனால் இப்போதைக்கு உனக்கு ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா? முன்னே நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணு, புரியுதா? ஸோ இதே லவ் இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உனக்கு அந்த லவ் இருந்துச்சுன்னா நானே உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அப்பா அப்படின்னு சொல்லக்கல இந்த பக்கம் ஜிமின் தான் டக்குன்னு போயிட்டு ஜிமின் அவங்க டேடை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே தான் வந்துட்டு ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அவனோட ஸ்டடீஸ்லாம் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிமினும் வந்துட்டு ஸோ 2 பேரும் க்ளோஸ் தான். இப்படியே தான் வந்துட்டு இயர்ஸும் பாஸ் ஆகுது. இப்போ வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம ஜிமின் தான் அவனோட ரூமில் உட்காந்துட்டு செம்மையாக அழுதுகிட்டு இருப்பான். இப்போ ஜிமினோட டேட் தான் வராங்க. வந்துட்டு அப்படியே, ஜிமின் என்னப்பாச்சு? அப்பா அப்பா ஜங்குக். என்னாச்சு ஜிமின்? அப்பா ஜங்குக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்ப்பா. என்ன வளர்ற? ஆமாப்பா, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்ப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஏப்பா 24 ஹவர்ஸும் நான் அவன் கூட தான் இருக்கேன். ஏன் என்னோடய ஃபீலிங் அவனுக்கு புரியவே இல்லை? ஏன்ப்பா என்ன அவனுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் அழுகிறான். இப்போ ஜிமின் டேட் தான், ஓகே அழுகாத. இல்லைப்பா, நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? அது ஏன்ப்பா அவனுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் செம்மையாக அவங்க அப்பா ஹக் பண்ணிவிட்டு அழுகிறான். இந்த பக்கம் கொஞ்சம் ஜிமினோட அப்பா தான், ஓகே ஒன்றும் இல்லை, சரி பரவாயில்ல, அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிட்டு இருந்தா. இல்லைப்பா, எனக்கு அவன் வேணும்ப்பா. ஏன்ப்பா அவன் எல்லாம் அவனுக்கு புரியல? ஏன்ப்பா நான் இங்கே ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது? சொல்லுப்பா, நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன் உனக்கு தெரியும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்குறப்ப இப்போ ஜிமினோட டேட் தான், சரி ஃபீல் பண்ணாத, விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஜிமின் வந்து இந்த பக்கம் ஜிமின் டேட் வந்து ஜிமினை வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள அந்தளவுக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்கடா. இப்போ இதை எல்லாமே வந்துட்டு நம்ம ஜங்கு கிட்ட ஜிமினோட டேட் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு தான், அங்கிள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவன் உன்னை இத்தனை வருஷமாக லவ் பண்ணுறான். அவன் எப்படி உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணலை? எனக்கு இது என்னன்னு எனக்கே குழப்பமாக இருக்குது அங்கிள். அது சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணல, என்னாச்சு? இல்லை அங்கிள், அது அது எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுச்சு. அது சரி விடு, அதை சொல்ல விருப்பலன்னா சொல்ல வேணாம். சரி, திடீர்னு உனக்கு எப்படி அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு? அங்கிள், அது ஒன் டே அவங்க வந்துட்டு என்கிட்ட சொன்னான் அங்கிள், நான் இது மாதிரி ஜிமினை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல, சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இந்த பக்கம் ஜிமினுக்கும் அது எப்படியே தெரிஞ்சிருக்கு. ஜிமின் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான், இது மாதிரி டேங் என்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஜங்கு, அவன் என்கிட்ட பேசுகிறது என்னை பார்க்குறது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லுவான். இதெல்லாம் அது மாதிரி சொல்லக்குள்ள எனக்கு டேங் சொன்னப்போ கூட ஒன்றும் தெரியல அங்கிள். ஆனால் ஜிமின் வந்து சொல்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ நமக்குன்னு இருக்க ஒரு பொருள் நம்ம விட்டு போகிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் நான் அவனை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமினோட டேட் தான், அவன் லவ் புரிஞ்சுக்க உனக்கு இவ்வளோ இயர்ஸ் ஆச்சா? அங்கிள் சாரி. ஓகே, நான் சொன்னேன்னு எதுவும் அவங்ககிட்ட நீ கேட்காத, ஓகேவா? ஸோ உனக்கு உன் லவ் ட்ரூவாக இருந்தால் கண்டிப்பாக உன்கிட்ட வருவான். இதுக்கு மேலே ஒரு அங்கிளாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன், என் ஜிமினை சேஃபாக பார்த்துக்க, பத்திரமா பார்த்துக்க. அவன் ஒரு குழந்தை, புரியுதா? அங்கிள், நான் அவனை பார்த்துக்கிறேன், ரொம்ப சேஃபாக ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னே அவன் எனக்கு லவ் ஓகே சொல்லணும் அங்கிள். அது உன்னோட சாமர்த்தியம், நீ தான் அதுக்கு எல்லாமே பார்க்கணும் அங்கிள். ஓகே ஜங்கு, உன் லவ் சக்ஸஸ் ஆக என்ன ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோம், ட்ரை பண்ணு, ஓகேவா? ஸோ எங்களோட சப்போர்ட் என்றைக்கும் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜிமினோட டேட் தான் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பாட்டில் போவாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே அங்கே உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்ருப்பான். இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா ஜிமினோட பால்கனிக்கு அப்படியே போயிட்டு அப்படியே ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறான்.
அங்கே பார்த்தா ஜிமின் வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக படுத்திருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு ஜிமின் பெட்டில் போயிட்டு அப்படியே சிட் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு வந்திருக்குது ஜிமினுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜிமின் தான், இங்கே எதுக்கு ஜங்குக்கு வந்த? ஜிமின், இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். ஜிமின் ப்ளீஸ் என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருப்பான்டா. ஸோ ரொம்ப போதையில் அப்படியே ஜிமின் கிட்டே பேசுகிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக்கு ஃபுல்லாக ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது, ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டாக இருக்குது, பாடியெலாம் அவ்வளோ ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஜங்குக்கோட ஐஸ்லாம் அப்படியே கண்ணு கலங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினை பார்க்குறான். பார்த்துட்டு சாரி ஜிமின், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், இது எப்போலேருந்து ஜங்கு, இது என்ன புது பழக்கம்? உனக்கு தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால. ஜிமின் ப்ளீஸ் அவளை பற்றி பேசாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுறப்ப இந்த பக்கம் ஜிமின் தான், எப்படி உனக்கு என் மேலே திடீர்னு இந்த ஃபீல்? நீ தானே சொன்ன நம்ம வித் பெனிஃபிட்டாக மட்டும் இருக்கலாம், உனக்கு லைஃப் பார்ட்னர் வரப்போ நீ போயிடணும், எனக்கு லைஃப் பார்ட்னர் வரப்போ நான் போயிடணும்னு சொல்லிட்டு நானும் ஜங்குக்கு இதை ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜங்குக்கு தான், ஜிமின் ப்ளீஸ் சாரி அப்போ ஏதோ தெரியாமல் நான் சொல்லிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, என்னை ஏற்றுக்கோ, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா, சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுகிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் எதுவுமே பேச மாட்டான், அப்படியே சைலண்ட்டாக இருப்பான், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, என்னை பிடிக்கலையா சொல்லு ஜிமின், என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறப்ப இப்போ ஜிமின் தான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை எத்தனை இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? ஏன் லவ் உனக்கு தெரியவே இல்லை, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு, அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா உனக்கு வேணாமா? நீ தானே சொன்ன ஜிமின், நான் அதை ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். அப்போ எனக்கு என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது எப்படி ஜங்கு, ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசுகிறப்ப நம்மளை பார்க்குறப்ப அவங்க நம்ம மேலே என்ன ஃபீல் இருக்காங்க, எப்படி நம்மளை நினைக்கிறாங்கன்னு கூட தெரியாதா உனக்கு? அன்றைக்கி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஜிமின் அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாண்டா. உடற்கூடிய ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடலாம். இந்த பக்கம் நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒரு மரத்தடியில் தான் நின்றுட்டுருக்காங்கடா. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான், ஏய் ஜங்கு, சொல்லுடா, ஏய் எனக்கு இன்னமும் தேயாங்க என்னை லவ் பண்ணுறானோன்னு தோணுதுடா. என்ன சொல்கிற நீ? ஆமாண்டா, அவன் என்கிட்ட பேசுகிறது, என்னை பார்க்குறது, என்கிட்ட அவன் வர்றது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏய் என்ன வளர நீ? ஆமாம் ஜங்கோ, நான் நிறைய டைம் அவனை வாட்ச் பண்ணியிருக்கேன். அவன் என்கிட்ட வரப்பெல்லாம் ஒரு மாதிரி சையாக சிரிக்கிறான், ஒரு மாதிரி அவன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜங்குக்கு தான், ஹேய் அவனை அதுவும் நான் லவ் பண்ணுறது, அது லூஸ் மாதிரி ஏதாவது விளையாடிட்டுருக்காது. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? உனக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை. சரி வா போகலாம், மழை வர மாதிரி இருக்குது. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிமின் என்ன பண்ண ஒரு மாதிரி கோபமாக இது பண்ணுவான். இப்போ ஜங்குக்கு தான், ஷோ சரிப்பா வீட்டுக்கு போகலாம். எதுக்குடா இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம், பார் மழை வர மாதிரி இருக்குது, இந்த பிளேஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறான்னா அப்படியே நின்றுக்கிட்டு தான் இருக்கான். இப்போ அப்படியே மழையும் வர ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் அந்த மரத்தடியில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே தூரல் மட்டும் இருக்குது. இப்போ அப்படியே மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, ஏய் ஜங்கு செம்மையாக குளிர்தில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படி ஜங்குக்கு கிட்ட க்ளோஸாக வரான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே நின்றுட்டுருப்பான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸோ அந்த சாரல் மாதிரி அடிக்குமில்ல, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் அப்படியே டர்ன் பண்ணி ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸாக அவனோட நெக்குக்கிட்ட ஜிமினோட ஃபேஸை வச்ச மாதிரி இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான், ஏய் என்ன பண்ணுற, குளிர்துடா, நான் ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே போயிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக்கும் என்ன பண்ணுறான்னா அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே போயிட்டு ஜிமினை அப்படியே ஹக் அப்படியே லைட்டாக அப்படியே டச் பண்ண மாதிரி பண்ணி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமின் இன்னும் டைட்டாக அப்படியே கம்ஃபர்ட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக்கு
அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் செங்கம் செம்மையாக குளிர்தில்ல. ஆமாம் ரொம்ப குளிர்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த மலையை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணணும் அப்படியே ஜங்குக்கு அண்ணாந்து பார்த்த மாதிரி பார்த்து, ஏய் நம்ம மலையில் நனையலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்த மாதிரி சொல்லுவான் ஜங்குக்கு ஃபேஸை பார்த்து. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஸோ என்ன பண்ணுறேன்னா அவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஜிமினை பார்க்கவும் இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னே தெரியல. ஜிமின் ஒரு மாதிரி அழகா க்யூட்டாக அந்த மலையில் அவன் மேலே அந்த மலைத்துளி பட்டதில் ஸோ அவன் ஃபேஸ் பார்க்க ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமினை ஃபேஸ் தான் பார்க்குறான். இப்போ அப்படியே ஜிமினும் ஜங்குக்கு ஃபேஸ் தான் பார்க்குறான். அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு குட்டியாக ஒரு ஐ கான்டெக்ட் போகுது. இப்படி ஐ கான்டெக்ட் போயிட்டுருக்குல்ல. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே பொறுமையாக ஹெட்டை டவுன் பண்ணி ஜிமினோட லிப்ஸில் அப்படியே அவனோட லிப்ஸை அப்படியே அட்டாச் பண்ணி அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஜங்குக்கோட லிப்ஸில் அப்படியே அவனும் கிஸ் பண்ணுறான். ஸோ இவங்க 2 பேருமே அந்த கொற்ற மலையில் அந்த மரத்தடியில் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிஸ் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு 10 செகண்ட்க்கு போகுது. இப்போ டக்குன்னு வந்து ஒரு தண்டர் சவுண்டு கேட்கவுமே 2 பேருமே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் டக்குன்னு டர்ன் பண்ணிக்கிறான். அந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான் டி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸில் அப்படியே ஒரு மாதிரி கையை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் அவனுக்கும் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியல. அவனும் ஒரு மாதிரி அப்படியே திருத்தன்னு முழிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே பார்த்தா மழை விட்டுருது. இப்போ ஜங்குக்கு தான் ஜிமின் போகலாமா அப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கு பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஜிமின் பேக்கில் உட்காந்துட்டு ஸோ அப்படியே போகிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஜங்குக்கோட வீட்டில் தான் நிறுத்துறான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக் எங்கே எதுக்கு வண்டி ஸ்டாப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறப்ப உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எறும்புக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அவனோட மேட்சுக்குள்ளே தான் போகிறான். அங்கே போனால் அங்கே ஜங்குக்கூட அம்மா தான் டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அது ஒன்றும் இல்லைம்மா மலையில் நினச்சிட்டோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க மேலே போவாங்க. அப்போ தான் ஜிமினோட அம்மா அங்கே இருப்பாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே டோன் பண்ணி ஆண்டி சொல்லுப்பா ஜிமின் இன்னைக்கு நைட்டு என் கூடவே இருக்கட்டும். ஓகேப்பா ஆனால் என்ன புதுசாக இருக்குது இதெல்லாம் கேட்குற நீ எப்போ பார்த்தாலும் அவன் வீட்டு ரூமில் தான் இருப்பேன் அவன் எப்போ பார்த்தாலும் ஒரு ரூமில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஷாக்காக பார்ப்பான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணேன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கூட்டிகிட்டு ஜிமின் வந்து அவனோட ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணுவான். இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்கு எதுக்கு நான் இங்கே தங்கணும் எதுக்கு என்ன இங்கே இருக்க பர்மிஷன் கேட்டேன் அப்படின்னு சொல்லக்குள்ளேயே இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கு என்ன பண்ணனா அப்படியே ஜிமினை ஃபோர்ஸாக தள்ளிட்டு வந்து அப்படியே அவன் பெட்டில் தான் ப்ளேஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே கீழே படுத்துருக்கான். அவன் மேலே அப்படியே ஜங்குக்கு வரான். இப்போ ஜங்குக்கு தான் டக்குன்னு எதுவுமே பண்ணல போயிட்டு டக்குன்னு ஜிமினோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறான்னா அப்படியே போயிட்டு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு என்ன ஜங்கு பண்ணுற நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுடா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்போ எதுக்கு எனக்கு பேக் கிஸ் பண்ண அது 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 அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் திணறப்ப இப்போ ஜங்குக்கு தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜிமின் மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ 2 பேர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஜிமினும் அப்படியே அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டு அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க ஸோ அந்த பெட்டில் அப்படியே லேண்ட் ஆகிட்டு இப்போ 2 பேருமே மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமினோட ஐஸை பார்த்துட்டு ஸோ அவனோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நெக் அவுட் ஸ்டார்ட் ஆகுதுடா. ஓகே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமினை விட்டுறான். இந்த பக்கம் ஜிமின் ரொம்ப டயர்டாக அப்படியே பெட்டில் படுத்திருக்கான். அப்படின்னா ஜங்குக்கோட செஸ்ட்டில் படுத்திருக்கான். இப்போ அப்படியே அன்றைக்கி நைட் அப்படியே தூங்கிடுறாங்கடா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறான். வேக்கப் ஆகிட்டு பார்த்தா பக்கத்தில் நம்ம ஜிமின் தான் அவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்துட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்போ அப்படியே வந்துட்டு ஸோ ஒரு 8 o'clock ஆகிற மாதிரி ஆகுது. அப்போ தான் ஜிமின் வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி நெளியிறான். இப்போ ஜங்குக்கு தான் ஏஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படி என்ன பண்ணுறான்னா அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஜங்குக்கோட செஸ்ட்டில் தான் அவன் படுத்திருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா அவனுக்கு நேற்று நடந்தது எல்லாமே ரீகால் ஆகுது. என்ன பண்ணனா டக்குன்னு டர்ன் பண்ணி இந்த பக்கம் படுத்துக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான்
என்னாச்சு? அ அது ஒன்றும் இல்லை ஜங்குக். நான் என் ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜங்குக்கு தான் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஜங்குக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறான். ஜிமின் வந்து வியர் பண்ணிக்கிறான். வியர் பண்ணிவிட்டு ஏந்திச்சிட்டு போகலான்ட்டு போகிறான். இப்போ ஜங்குக்கு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறான். இப்போ ஜிமின் வந்துட்டு என்னாச்சு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அது நேற்று நைட் நமக்குள்ளே நடந்ததில்ல. அங்கே பாரு, அதெல்லாம் ஏதோ பேசாத. ஆமாம், எதுக்கு என் கொஞ்சம் அப்படி இருந்த? ஏன் ஓ ஓ எக்ஸ் ஞாபகம் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்பான். இப்போ ஜங்குக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அது ஏன்னு தெரியல. எனக்கு உண்மையிலாம் அப்படி ஃபீலிங் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு உன் கூட நான் எப்படி அந்த மாதிரி இருந்தேன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வேணா என்ன சொல்கிற ஜங்கு? இல்லை நம்ம வேணா பெட் வித் பெனிஃபிட் மாதிரி இருக்கலாமா? என்ன சொல்கிற? எனக்கு புரியலை. இல்லை ஜிமேன், நம்ம இந்த மாதிரி நமக்கு ஃபீலிங் இப்போ எனக்கு நீடாக இருந்தாலும் உனக்கு நீடாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இருந்துக்கலாம். பட் உனக்கு பிடிச்ச லைஃப் பண்ண வரப்போ நீ பிரேக்கப் பண்ணிடு. எனக்கு பிடிச்ச லைஃப் பண்ண வரப்போ நம்ம இதை பிரேக் பண்ணிவிட்டு ஸோ அவங்களோட லைஃப் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமினுக்கு அப்படி ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். ஸோ அவனோட ஐஸ்லாம் அப்படி லைட்டாக கலங்குது. ஜங்குக் என்ன வளர்ற? ஆமாம் ஜிமின், நம்ம இந்த மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படி ஷாக்காக பார்க்குறான். ஓகேவா உனக்கு? அது அது நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அந்த பால்கனி வழியாகவே எகிரி குதிச்சு அவனோட ரூமுக்கு போயிடுறான். போயிட்டு ஸோ அவனோட பெட்டில் படுத்துட்டு இந்த பக்கம் ஜிமின் செம்மையாக அழுகுறான். ஸோ ஏன்னா ஜிமின் வந்து ஜங்குக்கு லவ் பண்ணுவான்ல, அதனால இந்த பக்கம் ஜிமின் செம்மையாக அழுகுறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் ஜங்குக்கு நம்ம எதாவது தப்பாக கேட்டுமா என்னன்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான்னா ஸோ அவனோட ரூமில் அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக வந்து பெட்டில் தான் உட்காந்துருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் ஜிமினோட ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த பக்கம் ஜிமின் அவன் பாட்டில் படுத்துருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் ஜிமின் சொல்லு ஜங்கு, நான் ஏதாவது தப்பாக கேட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ கரெக்டாக தானே கேட்டிருக்க. ஓகே, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். ஸோ அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஓகே சொல்லியிருப்பான். அப்பாடா, நான் எங்கே நீ தப்பாக நினச்சிட்டோன்னு எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. அப்போது நமக்கு எப்போ தோணுதோ அது மாதிரி இருந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு கேட்குறான். இந்த பக்கம் ஜிமினும் ஓகே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதானே நடந்திருக்கும். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே டீர் ஐஸோட ஜிமினை தான் பார்க்குறான். சாரி ஜிமின், சாரி, நான் ஏதோ பைத்தியம் மாதிரி அப்படி பண்ணிட்டேன். பைத்தியம் மாதிரியா? ஒருத்தரை அப்படி உடச்சி வச்சுருக்கிறடா, என்னை அப்படி உடச்சிருக்க. ஏன் என்னோட லவ் உனக்கு புரியவே இல்லை? நான் உன்னை லவ் பண்ணாமே உன்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன். அது ஏன் ஜங்குக்கு உனக்கு புரியல அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்குறப்ப இப்போ ஜங்குக்கு தான் சாரி ஜிமின், சாரி, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னை ஏற்றுக்கோ. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என் லைஃப் லாங் நீ எனக்கு வேணும். ஏன் உன் லவ் நான் புரிஞ்சிக்கல, என்னை மன்னிச்சிரு, என்னை ஏற்றுக்கடா ப்ளீஸ்டா, என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அழுகுறான், செம்மையாக அழுகுறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா போயிட்டு ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். எங்கே பார், எதுக்கு அழுகுறா? அழுகாது, எனக்கும் அழுக்கு வருது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் நீ என்னை விட்டு போக மாட்டல, நான் போகலை, நீ என்னை ஹர்ட் பண்ண மாட்டல. நான் பண்ண மாட்டேன் ஜிமின், நான் பண்ண மாட்டேன். நான் இனிமேல் எப்பயுமே உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ. நீ இன்னொருத்தவங்களுக்கு சொந்தம் ஆக போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னோடய ஃபீலிங்ஸ் இது லவ்வானவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். அந்த டைம் நீ லவ் பண்ணாதடா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். இந்த வேர்ல்டில் யாரும் கொடுக்காத ஹாப்பினஸ் நான் உனக்கு தரேன். எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கடா ப்ளீஸ். நீ அந்த டைம் மேரேஜ் பண்ணிக்காத, அவனை கூட நீ லவ் பண்ணாத, அவன் கூட நீ போகாத. எனக்கு கோவம் வருது ஜிமின், என் கூட மட்டும் இரு, என் கூட மட்டும் எல்லாம் பண்ணு. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். ஆனால் அவன் கூட போகாத, அவன் கூட பேசாத, அவன் கூட சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி அப்படியே அழுத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு நான் போகலை, ஏன்னா என்னோடய லவ் நீ ஆச்சு, நான் எப்போ அவன் கூட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், போயிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஸோ அழுகுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அழுகுறான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்போ ஜங்குக்கு தான்
அப்போது அன்றைக்கி டேயாங் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா நான் அவனுக்கு நோ தான் சொன்னேன். ஏன்னா என்னோட லவ் தான் நீயாச்சு, நான் எப்படி அவனுக்கு ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே கன்ஃபியூஸாக ஜிமினை தான் பார்க்குறான். என்ன சொல்கிற நீ? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை ஒரு குட்டியாக ஆன்லைன் பார்த்துடலாம் வாங்க. இந்த பக்கம் டேயாங் தான் ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். இப்போ ஜிமின் தான் அப்படியே டேயாங்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, டேயாங் நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன்னு நினைக்காத. ஸோ என்னால் உங்ககிட்ட இதை சொல்லாமல் இருக்க முடியாது. ஆக்சுவலாக நான் ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ டேயாங் தான், என்ன ஜிமின் சொல்கிறேன்? ஆமாம் டேயாங், நான் ஜங்குக்கு தான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவனே நான் லவ் பண்ணுறான். இப்போ கூட பாரு, நீ நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், அங்கே அவன் செம்ம கோவத்தில் இருப்பான். ஆனால் அந்த லவ் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இது லவ்வாக என்னன்னு அவனுக்கு புரியல. ஆனால் என்னால் அவனை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது டேயாங். ஏன்னா நான் ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். இப்போ இல்லை, நான் 10th படிக்கிறதுலேருந்து அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லலாம். இப்போ டேயாங் தான் ஜிமினை பார்ப்பான். என்ன சொல்கிற நீ? ஆமாம் டேயாங், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு என்ன பிடிக்கலனா என்ன, ஆனால் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. அது அவனுக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் இப்போ அலமோதிக்கிட்டு இருக்கான். ஆனால் கண்டிப்பாக ஒன் டே என்னோடய லவ் அவனுக்கு புரியும். அவனும் என்னை லவ் பண்ணுறான்றது அவனுக்கு புரியும். அப்போது எங்கிட்ட தேடி அவன் வருவான். வரப்போ நான் அவனுக்குன்னு இருக்க வேணாம்? கண்டிப்பாக நான் அவனுக்குன்னு இருப்பேன் டேயாங். சாரி டேயாங், உன்னை ஹர்ட் பண்ணுறேன்னு. இதை நான் ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சரி, ஆனால் இது இவ்வளோ தூரம் வரும் நான் எதிர்பார்க்கல. நீ என்னை லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியும் டேயாங். ஆனால் அதனால தான் நான் உன்னை அப்பப்பா அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லலாம். இப்போ டேயாங் தான் அப்படி ஜிமினை பார்ப்பான். சாரி டேயாங், நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன்னு நினைக்காத. எனக்கு எப்பயுமே எனக்கு ஜங்குக்கு தான் வேணும். சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லியிருப்பான். இப்போ டேயாங் தான், ஓகே இதை நீ அவங்ககிட்ட சொல்லலாம்ல. இப்போ நீ இவ்வளோ எப்படி இருந்த அது மாதிரி தான், அதுக்கு ஒரு டைம் வரும் டேயாங். வரப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டேயாங் தான் அப்படி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, பொறாமையாக இருக்குது, அந்த லவ் எனக்கு இல்லைன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அது டேயாங் சாரியில் எது கேட்குறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, இப்போ சொல்லிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேயாங் என்ன பண்ணுறான், அவனே கம்ஃபர்ட் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ டேயாங் தான், ஓகே போகலாமா அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ ஜிமின் தான், டேயாங் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு பண்ணுறேன். எனக்கு அப்பப்போ கால் பண்ணி பேசு, என் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கியா? ஏன்? சாரி டேயாங், உன்னை கஷ்டப்படுத்துன்னு நினைக்காத. அவனோட லவ் வெளியே கொண்டு வர எனக்கு வேறு வழி தெரியல, அதுக்கு தான். ஓகே, ரியல் பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்க முடியல, ஃபேக்காவது இருந்துட்டு போகிறேனே, அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் என்ன பண்ணுறான், அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சிட்டு ஜிமின் கிட்டே ஹேண்டை கொடுத்துருப்பான். இதை தான் ஜங்கு பார்த்துட்டு செம்ம கோவமாக இருந்திருப்பான். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே ஜிமின் வந்து ஜங்கு கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஜிமினை போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சாரிடா, சாரி என்னால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கல, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கல. பரவாயில்லடா, எல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சுல. என்ன இதனால் கொஞ்சம் டேயாங் தான் கஷ்டப்படுத்திருக்கான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறப்ப இப்போ ஜங்குக்கு தான், பரவாயில்ல கஷ்டப்பட்டுட்டு போட்டோம். அவன் ஏன் ஜிமினை கேட்பான், நான் எப்படி தருவேன், அவன் போட்டுட்டு போட்டோம், நான் உன்னை யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு க்யூட்டாக ஜிமின் கிட்டே சொல்லுவான். இப்போ ஜிமினை ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே அவன் ஜிமினி நீ யாருக்கும் தராத, நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்குவான். ஜிமினும் ஜங்குக்கு டைட்டாக ஹக். உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், உன் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே நீ இல்லை என்றால் என்னாவே, ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே பண்ணிக்குவான். இப்போ அப்படியே டோர் கிட்ட தான் ஜிமினோட டேட் மாம், ஜங்குக்கோட டேட் மாம், அப்புறம் அங்கே டேயாங், இவங்க 5 பேர் இருப்பாங்க. அப்பா எப்போயாவது ஒன்றும் சேர்ந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்லுவாங்க. இப்போ ஜிக்குக்கு 2 பேருமே ஹக்க பிரேக் பண்ணிவிட்டு பார்ப்பாங்க. பார்த்தா அவங்க டேயாங் ஜங்குக் ஃபேமிலியும் ஜிமின் ஃபேமிலியும் இருப்பாங்க. டேய்
நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்னு எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசைடா. ஆ அது இவ்வளோ நாள் கழிச்சு தான் ஒன்று சேர்ந்துருக்கு. என்ன இதில் பலியாடு பாவம் நம்ம டயாங்கு இல்லை டயாங். ஆமாம் அங்கிள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம டயாங் ஃபீல் பண்ணுவான். இப்போ டயாங்குக்கு பேக் சைடில் ஒரு பர்சன் தான். நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, அதான் நான் இருக்கேன்ல அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. இப்போ அப்படியே டயாங்கு ஸோ எல்லாருமே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நம்ம சுகா. இப்போ டயாங்கா சுகா அப்படின்னு சொல்கிறான். அதான் நான் இருக்கேன்ல, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சுகா வந்து டயாங் மேலே அப்படியே சொல்லில் ஹேண்டை போடுறாங்க. இந்த பக்கம் டயாங் தான் இது என்ன ஸ்டோரியில் புதுசா அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே கேட்குறாங்க. இந்த பக்கம் டயாங் தான் அது இது என்னோடய சீனியர். இவங்க ஒரு 5 இயர்ஸாக என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. பட்டு நான் தான் ஓகே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். இப்போ ஜிக்குக்கு 2 பேரும் இப்போ ஜங்குக்கு தான் முன்னே அவனுக்கு ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். டேய் நீ பேசாதடா, நீ பேசாத, என்னோட எதிரியை நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான் பரவாயில்ல உன்னோட எதிரியாக இருந்தால் இருந்துட்டு போய் போகிறேன், நீ என்னோட எதிரி தான், எப்போ பார்த்தாலும் என் ஜிமின் கிட்ட வந்துகிட்டே இருக்கேன், நான் இனிமேல் இவனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜிமினும் பேக் ஹக் பண்ணிக்கிறான். போ எனக்கு மட்டும் ஆள் இல்லையே என்ன பார், எப்படி என் பூனை குட்டி அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே ஒன் சைடாக நம்ம சுகா ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் சுகா திருன்னு முழிக்கிறான். இப்போ அங்கே இருக்கவங்க ஜிக்குக்கோட ஃபேமிலி சுகா அவன் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் நம்ம சுகா அப்படியே ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே தான் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாடா என் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு டயாங்க தூக்கிக்கிறாங்க. டிடி என்னடா பண்ணுற, இவ்வளோ நாள் உன்னை விட்டதே போதும், இதுக்கு மேலே என்னால் உன்னை விட முடியாது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா என்ன பண்ணுறாங்க டயாங்க தூக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிக்குக்கு ஃபேமிலியும் சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கீழே போகிறாங்க. இந்த பக்கம் ஜிக்குக்கு 2 பேருமே அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஐ லவ் யூ ஜிமின், லவ் யூ ஜங்குக்கா, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல, சும்மா ஒரு 1 லைனை வச்சு ஸ்டோரி கொண்டு கொண்டு போனேன். ஓகேவா, பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டாட்டா பை பாய்.